இப்படா சத்தமா சொல்லு. கேட்கல. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. வணக்கம் நண்பா. இன்னைக்கு தொடர்ந்து இன்னொரு விளாக் போட்டாச்சு. இன்னைக்கு ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி ஒரு இது என்னடா மச்சான் இது பேர் மூணாரம் வாங்க இடத்துக்கு. இது நடக்கிறதுக்கு பேர் என்ன? நடக்கிறதுக்கு ட்ரெக்கிங் சொன்னாங்க. ஆனா என்னன்னு கதையும் தெரியல. அடுத்த பாருங்க வாங்க. நிகேஷ் வாடா ஏறுடா. ஏய் குடு வா. நடந்து நடந்து காலை வலிச்சிச்சு. இடம் ஃபுல்லா சரியான அட்ராசிட்டியா இருக்கு ப்ரோ. வாடா உண்டா. உண்டைனால சுத்தமா முடியல. ஐயோ உண்டை எங்க இருக்கானே தெரியல. சரியான தண்ணி தாவங்க. ஒரு ½ அன் ஹவருக்கு மட்டும் தான் கிளம்பி இருப்போம். பயங்கரமா தண்ணி தாவம் இருக்குது. இடம் பயங்கரமா இருக்கா? ஜீப்ல கூப்பிட்டு போறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்த மாதிரி தெரியல. ட்ரெக்கிங் சொன்னாங்க. நாங்க நடந்த போறது ட்ரெக்கிங் போறாங்க. ட்ரெக்கிங்ன்றாங்க. இதே மாதிரி எப்படி நடக்கும் தெரியல. பண்ணி மாதிரி இருக்கிறானுங்க. டைம் கரெக்டா ஒரு 5:10 இருக்கும். இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஆனா பட் இப்பயே சரியான டயர்ட் ஆயிடுச்சு. முடியலங்க. யாரவும் ஒண்ணும் முடியல. ரொம்ப என்ஜாய் பண்ணதா இருக்கு. ஆனா என்ஜாய் பண்ணதா இருக்கு. ஆனா இன்னும் இருக்காமா மிஸ் பண்ணாம மூணார் வாங்க. குரிசிமலை சன்செட். பின்னாடி நண்பர்களை பாத்தீங்கன்னா ஃபுல் டயர்டு. ஆனா ஏற மாட்டேங்கிறானுங்க. வாயில சொல்றதோட சரி. அஜய் பாருங்க போய் உட்காந்துட்ட. என்னாலே முடியல. இல்ல 100 கிலோ 150 கிலோ இருக்கிறானுங்க. இவர் தான் நம்ம கேமராமேனு. அம்மா அடுத்து நம்ம குருநாதர்கிட்ட போயிடலாம். குருநாதா விளாக பத்தி என்ன சொல்றீங்க? ஒருத்தங்க காலையில இருந்து வந்து பாத்தீங்கன்னாங்க எந்த விதமான உணர்ச்சியுமே இல்லாம இருந்துச்சுங்க. இப்ப பயங்கர உணர்ச்சி ஆகுதுங்க. இது போதுங்க, மூச்சு வாங்குதுங்க, மூச்சே ஓட முடியலைங்க. ட்ரக்கிங் பயணம் பயங்கரமா இருக்குதுங்க. இவர் குருநாதோட கீப்பு இவர் தான். ஐயோ போயிருங்க. உண்மையாதான் சொல்றேன். கீழே ஆரம்பிச்சது மேல இங்க முடிகிற வரி பின்னாடி போத்துக்கிட்டே வந்தாரு. இப்போ ஒரு வேலை புடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். புடிச்சிருப்பாரு. 3 வேளை சோறு போடுறதுக்கு ட்ரெஸ், நேரத்துக்கு தூக்கம். அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு? குருநாதா நீங்க தான் எங்களை வழி நடத்தணும். சரி, ஐபிஎல் எந்த டீம் உங்களுக்கு? சிஎஸ்கே. ஓகே ப்ரோ, குச்ச நீட்டாதீங்க. என்னாச்சு? தியாகலாம் பண்றாரு. இவன் எப்படி சொல்ல மாட்டானே. முதலோட்ட கேள்வி திருப்பி கேட்போம். சொல்லுங்க. ஐபிஎல் எந்த டீம்? சிஎஸ்கேவா? ஓகே. தோல்வியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதுவும் நாய கீழே அந்த ஏற இடத்துல இருந்து பார்த்து ஆரம்பிச்சதுதான். இப்பதான் அவனை பாக்குறேன். கீழே 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 தாண்டா அவனை கடைசியா நான் பார்த்தது. இப்பதான் அவனை பாக்குறேன். மேலே வந்துட்டோம். இப்பதான் நான் பாக்குறேன் அவனை. இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டான் ஒரு டான்ஸ். ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி விட்டுருவான். காக்காவலி மாதிரி இருக்குது. அதுவும் அண்டங்காகாவலி. நீ மேல போனா போலேன்னு சன்செட் பார்த்தா பாக்கல. அந்த வைப்ல போலாம். ஆனந்தா முண்டு போய் தான் ரொம்ப பாவங்க.
கீழே இருந்து நடந்து வரதுக்குள்ள எடுத்துட்டான். இது நம்ம மங்கி. அட குண்டு கூதியான இந்த குரங்கு காண்டி நம்மளாம் சுடுவாங்க முடியாதுடா. தள்ளிட்டு வராங்க. இன்னைக்கு ஒரு தற்கொலை முயற்சி இருக்குன்னு நினைக்கிறேன். அது நம்ம குருநாதர் தான். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. ப்ரோ இறுதியா ஒரு மட்டத்துக்கு வந்துட்டோம். இப்பதான் ஒரு நிம்மதியே வருது. ரொம்ப நேரமா இப்படி வந்துகிட்டு இருக்குங்க ஏற்றுக்கல. இப்போ மட்டத்தை பார்த்தா தான் நிம்மதியா இருக்கு. முடியல முடிச்சலாம் வாங்க. வாவ் 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 வா வியூவை பாருங்க இங்க. வா கட்டம் பயங்கரமா இருக்குடா. டேய் எங்க இருக்காரு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. டேய் சாமியா இருக்கு. இதான் மூணாங்க பாருங்க. வா வாங்க கட்டம் பயங்கரமா இருக்கு. பறவைகளே தென்கிழக்கு